பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினால ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க வந்திருக்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நீர்தாமே எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற தேவன், சிறப்பாக இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், எங்களுடைய குறைகளை நாங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே எங்களுக்கு மன்னிப்பை அருளி செய்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் நிலைத்து நிற்க நீர்தாமே கிருபை புரிய வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, தேவ கிருபையினாலே நிரப்பும், உம்முடைய தயவை தந்தருளும். இந்த வழிபாடு துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டு கொள்ளும் இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து திரையிலே காணுகின்ற முதலாவது பாமாலையை நாம் பாடுவோம். சேனையின் கர்த்தா, சீர்நிறைய யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்தீருப்பேன். ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தா, உம் பீடம் என் வாஞ்சையே, உம் பீடடைந்தே உம்மை துதித்தே உறைவோர் பாக்கியவான்களே. நானீர் சூரியன் எனக்கிடையவும் மாகிமாய் கிருபையீர், உம் பக்தர் பேரு நன்மையானதும் உம்மை நம்புவோர் பாக்கியவான். திரியேக தேவே, மகிமையுமாக்கே காலமாய் உண்டாகவே, நித்தியமாளோ சதா காலமும் உழைதாம் பாடியே, ஆமென். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. இரண்டாம் வழிபாட்டின் முறையை நாம் பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76, இரண்டாம் வழிபாட்டின் முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, விண்ணகத்திற்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று எண்ணப்படுவதற்கு நான் ஏற்றவன் அல்லன், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் அமர்ந்த நிலையிலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. முதலாவது பாவ அறிக்கையின் ஜெபத்தை அனைவருமாக சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழியை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்கள் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். எத்தன்மை குற்றம் இயற்றிடினும் தாய் பொறுக்கும், அத்தன்மை நின்றருளும் அன்றோ பராபரமே. நானும் உனக்கு ஆக்கினை தீர்ப்பிடுகிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று நம்முடைய இரட்சகர் நம்மை பார்த்து கூறுகின்றார். நாம் பாவங்களுக்கு சத்தவர்களாகி நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். The first lesson is taken from 1 Samuel chapter 22, verses from 12 to 23. 1 Samuel chapter 22, verses from 12 to 23. When they arrived, Saul shouted at him, "Listen to me, you son of Ahitub." "What is it, my king?" Ahimelech asked. "Why have you and the son of Jesse conspired against me?" Saul demanded. "Why did you give him food and a sword? Why have you consulted God for him? Why have you encouraged him to kill me, as he is trying to do this very day?" "But sir," Ahimelech replied, "is anyone among all your servants as faithful as David, your son-in-law? Why is he the captain of your bodyguard and a highly honored member of your household?" This was certainly not the first time that I had consulted God for him. May the king not accuse me and my family in this matter, for I knew nothing at all of any plot against you. You will surely die, Ahimelech, along with your entire family." The king shouted, and he ordered his bodyguards, "Kill these priests of the Lord, for they are allies and conspirators with David. They knew he was running away from me, but they didn't tell me." But Saul's men refused to kill the Lord's priests. Then the king said to Doeg, "You do it." So Doeg, the
Edomite, turned on them and killed them that day. 85 priests in all, still wearing their priestly garments. Then he went to Nob, the town of the priests, and killed the priests' families, men and women, children and babies, and all the cattle, donkeys, sheep, and goats. Only Abiathar, one of the sons of Ahimelech, escaped and fled to David. When he told David that Saul had killed the priests of the Lord, David exclaimed, I knew it. When I saw Doeg the Edomite that day, I knew he was sure to tell Saul, Now I have caused the death of all your father's family. Stay here with me and don't be afraid. I will protect you with all my life, for the same person wants to kill us both. Here ends the reading. Praise be to God. Second reading is taken from Galatians chapter 6 verses from 11 to 18. See what large letters I use as I write to you with my own hand. Those who want to impress people by means of the flesh are trying to compel to be circumcised. The only reason they do this is to avoid being persecuted for the cross of Christ. Not even those who are circumcised keep the law, yet they want you to be circumcised, that they may boast about your circumcision in the flesh. May I never boast except in the cross of our Lord Jesus Christ, through which the world has been crucified to me, and I to the world. Neither circumcision nor uncircumcision means anything. What counts is the new creation. Peace and mercy to all who follow this rule, to the Israel of God. From now on, let no one cause me trouble, for I bear on my body the marks of Jesus. The grace of our Lord Jesus Christ be with your spirit, brothers and sisters. Amen. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. ஜான் சாப்டர் 21 வர்சஸ் 15 to 19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார்.
அனைவருமாக சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் திரையிலே காணுகின்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி தொழுது கொள்ள வந்திருக்கின்றோம். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கவும் சிறப்பாக ஆண்டவரே நீர்தாமே எங்களோடு பேச வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இன்னுமாய் தொழுகை இல்லங்களிலே நடைபெறுகின்ற பொழுது இல்லங்களிலே அமர்ந்து உம்முடைய திருவசனத்தை கேட்க கடவுள் செய்த இந்த பெரிய கிருபைக்காக கூட நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசும், தேவ கிருபையினாலே நிரப்பும். இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நாம் அனைவரும் இவ்விதமாக கர்த்தருடைய செய்தியை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள்
ordained ministry marked by the wounds of Christ என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அபிஷேகம் பெற்ற ஊழியம் அல்லது அருட்பொழிவு பெற்ற திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக அபிஷேகம் அல்லது அருட்பொழிவு என்றால் என்ன? அருட்பொழிவு அதை ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற போது ஆர்டினேஷன் என்பதாக நாம் அதை குறிக்கின்றோம். ஆர்டைன்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரால் அருட்பொழிவை பெற்றவர், அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதாகத்தான் நாம் நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். இறைப்பணிக்காக பிரித்தெடுத்து திருநிலைப்படுத்துவதாகும். திருநிலை என்கின்ற தமிழ் வாக்கியம் மிகவும் முக்கியமான ஒன்று. திரு என்று சொல்லுகின்ற பொழுது அதை பரிசுத்தம் என்றும் கூட நாம் சொல்ல முடியும். அருட்திரு என்று சொல்லுகின்ற பொழுது அதை பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றாக நாம் காணப்படுகின்றோம். திருநிலைப்படுத்துவது என்கின்றது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தெரிந்தெடுத்து அந்த பணியை செய்ய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் அருட்பொழிவு, அபிஷேகம் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் இந்த அபிஷேகம் பெற்ற பணி, திருநிலைப்படுத்தப்பட்ட பணி, அருட்பொழிவை பெற்ற பணி எந்த அடிப்படையில் இதை செய்கின்றது? இதற்கு முன்மாதிரி என்ன என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் பாடுகள், காயங்கள், சிலுவை பாதை, சிலுவை சார்ந்த அனுபவங்களை வாழ்வில் அனுபவங்களாக மாற்றுதல். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை சார்ந்த அனுபவங்களை, சிலுவையில் பெற்ற காயங்களை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற்றி அதிலே நான் நடந்து செல்லுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கடிதங்களில் இச்செய்தியை மிகவும் தெளிவாக கூறுகின்றார். கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பேதுரு கூறுகின்ற பொழுதும் கூட 1 பேதுரு 2:23 வாசிக்கின்ற போது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். அதாவது தான் துன்பப்படுகின்ற பொழுது, தன்னை ஒருவன் வசைமாறி அல்லது திட்டுகின்ற பொழுது அவர் எதிராக திட்டவில்லை. ஆகவேதான் ஆண்டவருடைய முன்மாதிரி இவ்விதமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அருட்பொழிவு பெற்ற பணியாளர், ஊழியன், அவர் அழைக்கப்பட்டவராயிருக்கின்றார் இந்த பணிக்கு. அழைக்கப்பட்டவர் எதற்காக அழைக்கப்படுகின்றார்? ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை தன் பணிக்காக அழைக்கின்றார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றது என்ன? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக்குவேன்.
அங்கு ஆண்டவர் தெளிவாக சீடர்களை அழைக்கின்றார், அவர்களுக்கு ஒரு அழைப்பை தருகின்றார். வாருங்கள், எப்படி வர வேண்டுமாம்? ஆண்டவர் பின்னாக வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக நான் மாற்றுவேன். ஆகவே இங்கு அழைப்பு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் என்ன? நீங்கள் மனுஷரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே ஒரு முன்மாதிரியை வைத்து சென்ற ஆண்டவரை நாம் காணுகின்றோம். இத்தகைய பாடுகளின் பிரதிபலிப்பே அருட்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு திருப்பணியில் முக்கியத்துவம் பெறுவது திருவிருந்து பரிமாறுதல். இது பாடுகளையும் காயங்களையும் அடையாளத்தையும் ஆண்டவரின் இரத்தம் சிந்துதலையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக உள்ளது. அருட்பொழிவு திருப்பணி உயர்த்தும் 3 உண்மைகளை இன்றைய திருமறையை சார்ந்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக, பிறருக்காக அவர்கள் வாழ அவர்களை அழைக்கின்ற ஆண்டவர். இவர்களுடைய வாழ்க்கை பிறருக்காக தியாகிக்க வேண்டும், அதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்ட பகுதி 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஆசாரியன் அகிமெலேக்கை அழைத்து தாவீதுக்கு உதவி செய்ய தாவீதை ஆண்டவரிடத்தில் தாவீதை குறித்து விசாரித்தாயா என்று கேட்கின்றதை நாம் காணுகின்றோம். தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் அவர் துணிந்து செயல்படுகின்றதை நாம் காணுகின்றோம். அந்த சூழலில் ஆசாரியன் அகிமெலேக்கை அழைத்து, தாவீதுக்கு நீ உதவி செய்தாயா, தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தாயா என்றெல்லாம் கேட்கின்றார். ஆனால் ஆசாரியன் என்ன சொல்கின்றார்? நான் அப்படி செய்யவில்லை. அதனுடைய அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களே என்று சொன்னால், சவுல் செய்கின்ற காரியம் என்ன? அனைத்து ஆசாரியர்களையும் கொன்று போடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. தாவீதுக்கெல்லாம் இவர்கள் உதவி செய்திருப்பார்கள் என்ற நிலைமையில் ஆசாரியர்கள் அனைவரையும் கொன்று போடுகின்ற ஒரு சூழல். ஆசாரியர்கள் அனைவரும் ஆண்டவர் பக்கமாக நின்று நேர்மைக்காக உண்மைக்காக நிற்கின்றதை அந்த இடத்தில் நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதை காப்பாற்ற தன் உயிரை தியாகித்த ஆசாரியர்களை நாம் காணுகின்றோம். ஆகவே ஆசாரிய பணி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பணி, அபிஷேகிக்கப்பட்ட பணி. அந்த பணியை செய்கின்ற பொழுது இப்பேற்பட்ட தியாக செயல்களும் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைக்கின்றார். தமஸ்குவுக்கு நிருபங்களை எழுதி கொண்டு வாங்கி செல்லுகின்றார். அப்படி அவர் செல்லுகின்ற வழியிலே ஆண்டவர் சந்திக்கின்றார். சந்தித்த மாத்திரத்தில்
குதிரையில் இருந்து கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகின்ற நீர் யார்? நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லுகின்றதையும் கூட நாம் காணுகின்றோம். பிற்காலத்தில் பவுல் அவர் சொல்லுகின்ற பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே என்று சொன்னால், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இந்த உலகம் லாபத்தை மாத்திரமே நம்பியுள்ளது, அதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பவுல் அவருக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றத்தின் நிமித்தமாக அவர் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு இவ்வளவு காலம் எவைகள் லாபமாய் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். அவைகள் அனைத்துமே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாய் நஷ்டம் என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவே என்னுடைய அழைப்பு பிரத்யேகமானது. அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அபிஷேகிக்கப்பட்ட நான், எனக்கு லாபமாய் இருக்கின்ற காரியங்களை விட்டுவிட்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட நான் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அதே 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பவுல் சொல்லுகின்றார், இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன். நம்முடைய வாழ்வு சரீர பிரகாரமான வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த வாழ்க்கையை நான் ஒரு நாள் முடித்துவிட்டு ஆண்டவரோடு கூட நிரந்தரமாக வாழச் செல்ல வேண்டும். அதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார், இந்த திருப்பணியை செய்ய தூண்டுகின்றார். என்னுடைய ஒப்படைப்பு எப்படியாய் இருக்கின்றது? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆண்டவர் என்னை அழைத்து அபிஷேகித்து இருக்கின்றார், திருநிலைப்படுத்தி இருக்கின்றார். அந்த நிலையிலேயே நான் நின்று அவருடைய திருப்பணியை செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். தியாகத்தின் உச்சம் துன்பத்தில் பங்கேற்று அந்த துன்பத்தை சகிப்பது தான் தியாகத்தின் உச்சமாய் இருக்கின்றது. அக்காலத்தில் விருத்த சேதனம் என்பது, அதை செய்து கொண்டவர்கள் எல்லாரும் மேன்மையாக தங்களை கருதி கொண்டார்கள். அந்த சூழலில் பவுல் என்ன சொல்லுகின்றார்? நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவர் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். விருத்த சேதனத்தை பெற்ற யூதர்கள் தங்களை மிகவும் மேன்மையாக எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனம் அற்ற பிரஜாதிகள் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபொழுதும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆகவே சிலுவை தான் எனக்கு முக்கியம். நம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட நிலைமையில், அழைப்பில், அந்த திருப்பணியில் அடித்தளம் சிலுவை என்கின்றார். சிலுவை தான் தியாகிக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. அதை
அவர் முழுமையாய் கற்றுத்தருகின்றதை நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக, சிலுவையில் பாடுகளை அச்சடையாளமாக்கும் அருட்பொழிவு திருப்பணி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் இருப்பானாக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு சிறிய பின்னணி இருக்கின்றது. பவுலின் காலத்தில் எகிப்திலும் சீரியாவிலும் அடிமைகள் மற்றும் குற்றவாளிகள், போர் கைதிகளும் கூட அவர்களுக்கு பச்சை குத்தினார்கள். டாட்டூஸ் என்று சொல்லப்படுகின்ற பச்சை குத்தினார்கள். இவன் அடிமை, இவன் போர் குற்றவாளி, இவன் கைது செய்யப்பட்டவன் என்பதாக பச்சை குத்தி, அந்த பச்சை குத்துதல் ஒரு முறை சரீரத்தில் குத்தப்பட்டால் அழிக்க முடியாது. ஆகவே அவ்விதமாக குத்தப்பட்டு அவர்கள் விடப்பட்டார்கள். அதை பார்த்த பவுல் தன்னுடைய தத்துவத்தை, கிறிஸ்துவின் தத்துவத்தை வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது, எனது உடலில் உள்ள தழும்புகளாகிய அடையாளங்கள் நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன் என்பதற்கு அடையாளமாய் இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். எனக்குள்ளே தழும்புகள் இருக்கின்றன. இந்த தழும்புகள் எல்லாம் கிறிஸ்துவோடு நான் இருக்கின்றேன், கிறிஸ்துவின் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன் என்பதற்கான ஒரு தழும்புகள் என்று சொல்லுகின்றார். சிலுவையின் பாடுகளை அச்சடையாளமாக்கும் அருட்பொழிவு திருப்பணி. ஆண்டவர் என்னை அழைத்து, என்னை திருநிலைப்படுத்தி, என்னை அபிஷேகித்து, என்னை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த திருப்பணியை செய்கின்ற பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் காண்பிக்கின்ற முன்மாதிரி யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் கால்களை கழுவுதல் என்ற நிகழ்வு அந்த இடத்திலே வருகின்றது. தான் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சீடர்களுடைய கால்களை கழுவுகின்ற ஒரு நிகழ்வு. தலைமையாய் இருக்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தத்தக்கதாகவே ஆண்டவர் கால்களை கழுவுகின்றார். பேதுரு சொல்லுகின்ற காரியம், ஆண்டவரே, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. இதுவும் கூட அவர்களுடைய காலத்திலே இருந்த வழிமுறை. அடிமையானவன் தன்னுடைய எஜமானனுடைய கால்களை கழுவ வேண்டும் என்கின்ற ஒரு நியதி. அதையே இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துகின்றதை நாம் காணுகின்றோம். பவுல் அப்போஸ்தலன் பிற்காலத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அவர் கடவுளுடைய ரூபமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த அடிமைக்குரிய செயலைத்தான் இந்த இடத்துல அவர் செய்கின்றார். அடிமையானவர்கள் எஜமானின் கால்களை கழுவுதல் அது ஒரு முறையாக கருதப்பட்டது. ஆகவே இங்கு சீடர்களுடைய கால்களை கழுவி ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்றவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த திருப்பணி என்பது
கடவுள் மாத்திரமே எஜமானர், மற்றவர்கள் எல்லாரும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், திருப்பணியை செய்கின்றவர்கள் என்பதை வலியுறுத்தத்தக்கதாகவே சீடர்களின் கால்களை கழுவுகின்றார். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மறக்க தேவையில்லை. நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் பிறருக்கு எவ்விதமாய் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் என்பதை கூறுகின்றார். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லன், அனுப்பப்பட்டவன் தன் அனுப்பினவரில் பெரியவன் அல்ல. யார் அனுப்புகின்றார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள். நாம் அனைவருமே அனுப்பப்பட்டவர்கள். இந்த திருப்பணியை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பலவான ஊழியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, சிலுவையின் வழியில் கிறிஸ்துவை பின்தொடரும் அருட்பொழிவு திருப்பணி. சிலுவையின் வழியில் கிறிஸ்துவை பின்தொடரும் அருட்பொழிவு திருப்பணி. யோவான் 21:19. இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகின்றதை நாம் காணுகின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு விரக்தியிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த சீடர்களை சந்திக்கின்றார். வெறுமையோடு இருந்தவர்களுக்கு மிகுதியான மீன்களை கொடுக்கின்றார். உணவருந்த வாருங்கள் என அழைக்கின்றார். 21 முதல் 14 வசனங்களிலே நாம் காணுகின்றோம். இவர்களில் முக்கியமானவர் அந்த இடத்துல இருக்கின்றார். அவர்தான் பாறை என அழைக்கப்பட்டு திருச்சபைக்கு அடித்தளமாக அருட்பொழிவை பெற்ற பேதுரு. அவருடைய வார்த்தைகள் என்ன? லூக்காவிலே காணுகின்ற பொழுது, லூக்கா 22:33 வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் ஆண்டவரை அடையாளம் காட்டுகின்ற வார்த்தைகளையும் கூட அவர் கூறுகின்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனால் இயேசுவின் மரணத்திற்கு பின்னர் முழுமையாய் மாறி போகின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், அந்த அழைப்பை உணர்ந்தவர், அதே நேரத்தில் ஆண்டவரோடு உண்டு உறங்கியவர், ஆண்டவர் சென்ற இடங்களிலெல்லாம் சென்றவர், ஆண்டவருடைய பலவிதமான அற்புதங்களை கண்டவர். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இவைகள் எல்லாமே மாறி போகின்றது. பேதுரு சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என கூறி மற்ற சீடர்களையும் அழைத்து செல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். இங்கு பேதுரு அழைப்பினை மறந்து போனார். படவின் பாதையிலே செல்லுகின்றார். படகு அவருக்கு மீன்களை பிடிக்க உதவி செய்கின்றது. அதிக மீன்களை பிடிக்கலாம், அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் இந்த தொழில் எனக்கு பழகிய தொழில், இதை நான் விட முடியவில்லை என்று சொல்லி அதிலே தரித்திருக்கலாம். அதை விட்டு வெளிவர மனதில்லை. என்னுடைய தொழில், என்னுடைய சம்பாதிப்பு, இவைகளெல்லாம் என்னை பற்றி கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் அழைத்த அழைப்பை
மறந்துவிட்டு பாதை விலகி செல்லுகின்ற பேதுருவை நாம் காணுகின்றோம். ஆனால் சிலுவையின் பாதையில் என்னை அந்த பாதை தொடர்ந்தால் விருப்பமற்ற வாழ்வு, விருப்பமில்லாத இடம், விரும்ப முடியாத முடிவு, இவைகள்தான் எனக்கு கிட்டும். ஆனால் அதன் மூலமாக ஆண்டவர் மாட்சிமை பெறுகின்றார். இந்த பாதையில் முழுமையாய் நிற்கத்தான் ஆண்டவர் நம்மை வலியுறுத்துகின்றார். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற அல்ல, பிதாவின் திட்டத்திற்காக, பிதாவின் சித்தத்தை செய்யவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதனாலே தான் என்னை திருநிலைப்படுத்துகின்றார், என்னை அபிஷேகிக்கின்றார், அவருடைய பணியை செய்யவே. ஆண்டவர் இருந்த வரையில் பிரதானமாக இருந்த பேதுரு மரித்த பின்பு மீன்பிடிக்க தன்னுடைய திரும்ப பழைய தொழிலுக்கே செல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நம்மிலும் அநேகர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய திருப்பணியை செய்ய வந்தவர்கள் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தாலே நமக்கு புரியும். அதனாலே தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவருடைய அழைப்பை ஊர்ஜிதப்படுத்துகின்ற, அதை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவரை நாம் காணுகின்றோம். பிற்காலத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 68ஆம் ஆண்டில் இரத்த சாட்சியாக மரித்து தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டு மரித்த பேதுருவை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கடவுளுடைய அழைப்பு அதிலே விளங்குகின்றது. சிலுவையின் பாடுகளை அச்சடையாளமாக்கும் அருட்பொழிவு திருப்பணி, சிலுவையின் வழியில் கிறிஸ்துவை பின்தொடரும் அருட்பொழிவு திருப்பணி. இதை கேட்கின்ற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே நாம் நிலைத்திருக்கவும், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பின் நோக்கத்தை விடாது கடைபிடிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை அபிஷேகித்தும் இருக்கின்றீர். அந்த திருப்பணியை ஒப்படைப்புடன் நேர்மையுடன் செய்ய நிதாமை கிருபை புரிய வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்களை மாத்திரமே அல்ல, அனைத்து உம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதான தகுதியை தந்திருக்கின்றேன். அழைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் சாமி. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும், ஆண்டு கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய்
பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கின்றேன் கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளுடைய பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திராகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல நாட்டு மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் அரசிற்குள் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறிய திருவசனத்தையும் கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கின்றதினால் நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய சபைக்கும் முன்பதாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். நீங்கள் பிசாசின் கிரியைகள், குறிப்பாக விக்கிரக வணக்கத்தையும் வெறுத்து விடுகின்றீர்களா? நீங்கள் இவ்வுலகத்தில் பெருமை, வீண் ஆடம்பரத்தை வெறுத்து விடுகின்றீர்களா? நீங்கள் தூய்மைக்கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்து விடுகின்றீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய இறைவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பஸ்து சபையும் பஸ்துவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய வாழ்வும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நீங்கள் இந்த விசுவாசத்தில் ஞானஸ்நானம் பெற விரும்புகின்றீர்களா? பெருமை, பிரிவினை, பாவ ஆசை ஆகிய தீய ஆவி உங்களை இது முதல் ஒருபோதும் ஆட்கொள்ளாதிருக்க எல்லா வல்ல கடவுள் கிருபை செய்வாராக. ஏனென்றால் கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கின்றார். உங்கள் ஞானஸ்நானத்தால் இருளின் வல்லமையிலிருந்து உங்களை ரட்சித்து ஒளியின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களை ரட்சித்து அவர் குரலை கேட்க உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, உங்கள் வாய் அவருடைய திருப்பெயரை அறிவிப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய ஒரே கடவுளாகிய என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறவர் அவரே. ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, யோர்தானில் இறங்கி அதை பரிசுத்தப்படுத்தினவரே, நீரே துதிக்கப்படத்தக்கவர். இந்த தண்ணீரை நிர்தாமே ஆசீர்வதியும். சாமீதில் ஞான ஸ்நானம் பெறுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகவே ஜீவிக்க நிர்தாமே கிருபை புரியும். தேவ ஆசீர்வாதம் வழிநடத்துதல் இவர்களோடு தங்கியிருக்கட்டும். இறைமகன் இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பிள்ளையின் பெயர் மஞ்சு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரிலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கின்றேன். இவரை கிறிஸ்துவின் மந்தையாகிய சபையில் சேர்த்துக்கொண்டு இவள் மீது சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இந்த பெண் அறிக்கையிட ஒருபொழுதும் வெட்கப்படாமல் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டலாக நிலைத்திருப்பாளாக. ஆமேன். இந்த சகோதரனுடைய பெயர் நரேஷ்குமார். பிதா குமாரன். பரிசுத்தாவின் பெயரிலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கின்றேன். இவரை கிறிஸ்துவின் மந்தையாகிய சபையில் சேர்த்து கொண்டு இவர் மீது சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இவர் அறிக்கையிட ஒருபொழுதும் வெட்கப்படாமல் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்திருப்பாராக. ஆமேன். முட்டி போடுங்கப்பா ரெண்டு பேரும். ஜெபிப்போம். எல்லா வல்ல அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக்க, ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்திலே சேர்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக்க தொடர்ந்து நிலைத்து நிற்க நிதாமை கிருபை புரிய வேண்டுமா உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இரண்டு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சாமி. தேவ கிருபை வழிநடத்துதல் பாதுகாவல் இவர்களோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபையினாலே காத்து கொள்ளும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிட கடவர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுகவீன பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். மனதிலே வைத்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் வின்சென்ட் டி பால், ஜெஃப்ரி ஜீவானந்தம், துருவன் ஜாஷ்வா, ஜானட் மினிபாய், எஸ்தர் ராணி ஜார்ஜ், சாரால் பபிதா, பமிலா வாசுதேவன், ஜாஷ்வா சுனில்குமார், ராபர்ட் ராஜேந்திரன், கரல் ஜெனிதா, சம்பூர்ணம் ஜெயராஜ், சூசன் மேபல், சாம் நிதின், ஜாஷ்வா இமானுவேல், சத்யகுமார், பிரியங்கா, ஜபா ஏஞ்சல் மதன்குமார், சாந்தகுமாரி ரவிச்சந்திரன், தேவப்பிரியா, பொற்கொடி யேசுதாஸ், ரோஷன் ராஜ், கிரேஸ் ஜூலியட் சதீஷ் குமார், ஆந்தனி ரோசாரியோ, ஜாஷ்வா இன்பநாதன், சுகுமார், பார்த்திபன், கிரஃபலோ, ஹான்ரி டேனியல், பிளஸியஸ், எஸ் ராஜன், மோசி தினகரன் ஆகியவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமதி திரு சி துரைசாமி, திருமதி திரு எஸ் வினி மேத்யூ, திருமதி திரு வின்சென்ட் சாமுவேல், திருமதி திரு மார்ஷல் சாம்சன் ஆகியவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் தாமே இல்லத்தின் தலைவராக இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர்தாமே இந்த உலகத்தில் பிறக்க செய்து ஜெனிப்பிக்க செய்து ஆசீர்வதித்து காத்து வருகிறேன். வேண்டிய சுகபலனை தருவதோடு நல்ல ஞான அறிவை தந்தருளும். இந்த உலகத்தில்
உம்முடைய கிருபை அவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும். மெய் சமாதானம் சந்தோஷனால் நிரப்பும். தேவைகளிலே போதுமானவராய் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, அவ்விதமாக திருமண நாளை கொண்டாடுகின்ற தம்பதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இல்லறத்தை உருவாக்கினவர் நீர், இல்லத்தின் தலைவராக இருந்து வழிநடத்துகின்றவர் நீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் ஆசீர்வாதம் ஆண்டவரே இவர்களோடு இருந்து ஆசீர்வதிக்க உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். தேவ கிருபையினாலே நிரப்பும். குடும்பத்தின் தலைவராக இருந்து குறைவில்லாமல் வழிநடத்தும். அன்பு, ஐக்கியம், சமாதானம் பெருகட்டும். தொடர்ந்து காத்து கொள்ளும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சுகுவின பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சுகுவின பலவீனத்தில் இருக்கின்றவர்கள் மனோகரி தேவானந்தம், வசந்த ராஜ்குமாரி, அன்னமால் சாமுவேல், குளோரி ஜேம்ஸ் அம்ரோஸ், ராதாராஜன், குளோரி, சகிலா பிரபாகரன், எஸ்டி ஜேம்ஸ், பால் புஷ்பராஜ், சி மோகன், இயேசுநாதன், சாமுவேல் வெஸ்லி, ரிச்சர்ட் பால், சாந்தகுமார், எஸ்தர் தேவானந்தம் ஆகியவர்கள். இவர்களுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இல்லத்தில் சுகவின பலவீனங்களாக இருக்கின்றவர்களுக்காகவும், ஒருவேளை பெயர் சொல்லாமல் மருத்துவமனையில் சுகம் பெற்றுகின்ற வருகின்ற அநேகருக்காகவும் கூட நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய தவறுகளின் நிமித்தமாக சுகவீன பலவீனம், அதே நேரத்தில் வயதாகின்றதுனாலே வருகின்ற பலவீனங்கள், சுகவீனங்கள் அனைத்தையும் உடைய கரத்திலே தருகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும் சாமி. உடைய கிருபை இவர்களோடு தங்கியிருக்கட்டும். மெய் சமாதானம் சந்தோஷனாலே நிரப்ப உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். தேவ கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய தயவை தந்துள்ளோம். இரக்கமுள்ள கர்த்தரின் வழிநடத்துதல், பாதுகாவல் இவர்களோடு இருந்து ஆசீர்வதிக்க உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். மெய் சமாதானம் சந்தோஷனால் நிரப்பும். இரக்கமுள்ள கர்த்தரின் கிருபை இவர்களோடு இருந்து வழிநடத்த உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். பூரண சுகத்தை தந்துள்ளோம். ஆண்டவரே, பெயர் வாசித்தவர்கள் மாத்திரமே அல்ல சுவாமி, மருத்துவமனையில் இல்லத்தில் எங்களிடத்தில் சொல்லாமல் எத்தனையோ பேர் சுகவீனத்தில் இருக்கலாம். அவர்களையும் கூட உம்முடைய கரத்தில் தருகின்றோம். ஆசீர்வதித்து பூரண சுகத்தை தந்துள்ளோம். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்த தேர்தலின் முடிவை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் கூட நான் உங்களுக்கு அந்த அறிவிப்பை நான் கொடுக்க முன்வந்திருக்கின்றேன். இந்த பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் வருகின்ற 3 ஆண்டுகள், அதாவது 2021 முதல் 2024 வரையில் பரிபாலன குழுவினராக செயல்படுவார்கள். அவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்: சார்ல்ஸ் கிளின்டன், சைரஸ் கடர், தயாமணி வின்சென்ட், டிசோசா துரைபாண்டியன், குமார் ஜே, டிஜே லாரன்ஸ், நில்டன் கிறிஸ்டபர் ஏ, பரிமலா ரிச்சர்ட், புஷ்பநாதன் எஸ், சுனில் இன்பநாதன் ஆகியவர்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு இவர்களை தெரிந்தெடுத்து இருக்கின்றீர். உடைய கிருபையின் கரம் ஆசீர்வாதம், வழிநடத்துதல் ஆண்டவரே இவர்களோடு இருந்து செயல்பட, இவர்களும் உத்தமமும் உண்மையுள்ளவர்களாய் தங்கள் அழைப்பை ஏற்று ஆண்டவரே செயல்பட நிதாமை கிருபை புரிய வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையை இவர்கள் தங்கள் செயல்களிலே வெளிக்காட்ட, இவர்கள் மூலமாய் இந்த திருச்சபை நன்றாக பரிபாலிக்கப்பட அப்பேற்பட்ட உதவிகளை தந்திரள வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஒரு நல்ல சுமூகமான சூழல்
உருவாக நிதாமை கிருபை புரியும். நீர் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் நிறைவனே, எங்களை உம்முடைய பணிக்காக அழைத்து அந்த பணியை இந்த உலகிலே நிறைவேற்றத்தக்கதான தகுதியை தந்திருக்கின்றவர். பிரதிநிதிகளாக நாங்கள் செயல்பட அழைத்தவர். எங்களை அபிஷேகம் செய்தவர் நீர் ஆண்டவரே. இந்த பணி மகத்தான பணி என்பதை உணர்ந்து உம்முடைய திருப்பணியாளர்கள் என்றென்றைக்கும் பணிபுரிய நிதாமை கிருபை புரிய வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இந்த வழிபாட்டில் பங்கெடுத்த இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும். சபையின் அனைத்து குடும்பங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தனித்தனியாக பேராக ஆசீர்வதிக்க உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். விசேஷித்த விதமாக படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கல்வி அறிவை, ஞானத்தை தந்துள்ளோம். தேவ கிருபையினாலே நிரப்போம். வேலை செய்கின்ற, தொழில் புரிகின்ற, வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், தாய்மார்களை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள கர்த்தரின் கிருபை எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். சமாதானம், சந்தோஷனால் நிரப்பும். முயற்சிகளிலே உடனிரும். தேவைகளிலே போதுமானவராயிரும். ஆண்டவரே, எங்களை தற்காத்து பலப்படுத்தும். ஒரு புதிய பரிபாலன குழுவினரை தேர்ந்தெடுக்க நிதானம் செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அவர்கள் உத்தமம் உண்மையாக செயல்பட நிதாமை கிருபை புரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் அனைவரோடும் தங்கிருந்து நாங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாய், உண்மையுள்ளவர்களாய் செயல்பட நிதாமை கிருபை புரிய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், வழிநடத்துதல், சமாதானம் நம் அனைவரோடும், நம்முடைய முயற்சிகள் பிரயாசங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் தங்கி நிலைத்திருப்பதாக. பாமாலைகளில் திரையிலே காணுகின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். ஊற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வெறுப்பேனே முற்றிலும். உமக்காக பாடுபட்டோன் நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் விட்டோன் சாகா ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பர் என்று சொல்லி நித்தம் பற்றுவேன். கஸ்தி பட்டும் சாவை வென்று
கிரீடம் பெறுவே. துஷ்டர் என்னை பகைத்தாலும் நீரே தஞ்சமாகுவி. கஸ்தி என்ன நேரிட்டாலும் இனி மேன்மை தருவி. உமதன்பு என்னை தேற்ற துக்கம் பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உன்மேன்மை எண்ணு, வாரும் செல்வம் நோக்கி பார். மோட்ச நன்மை தேடிக்கொள், உன் சுதந்திரத்தை கா. கொஞ்ச வேளைக்குள் பறந்து இயேசு அண்டை சேருவார். தெய்வ தூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார்.